அண்மை செய்தி மார்ச் 31ஆம் தேதி முதல் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்சி மேற்கு, கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மார்ச் 31 முதல் மு.க.ஸ்டாலின் பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக வரக்கூடிய 31ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அது குறிப்பாக 31ஆம் தேதி தனது திருவாரூரில் இருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். திருவாரூருக்கு உட்பட்ட திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், அதே போல நன்னிலம், மன்னார்குடி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் என்பது தொடங்குவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல 1ஆம் தேதி காலையிலும் மாலையிலும் என 2 நேரமும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காலையில் திருச்சியிலும் அதே போல மாலையில் கரூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 2ஆம் தேதி பொறுத்தவரையிலும் ஈரோடில் காலையிலும், கோவையில் மாலையிலும் என பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த ஊர்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக 3 நாட்களுக்கான அந்த பிரச்சார பயண பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவாரூரில் 31ஆம் தேதியிலும், 1ஆம் தேதி திருச்சி மற்றும் கரூரிலும், 2ஆம் தேதி ஈரோடு மற்றும் கோவை ஆகிய பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 6ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.